வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். கள்ளக்குறிச்சி விவகாரம் இப்ப விஸ்வரூபம் எடுத்து நிற்குது. இதை பத்தி தான் முழுக்க இந்த ஷோல பேச போற நிகழ்ச்சியில போலாம். கள்ளக்குறிச்சி தனியார் பள்ளியில ஒரு மாணவி மரணம் அடைஞ்ச விவகாரத்தை பத்தி தான் உலகம் முழுக்கவே இருக்க தமிழர்கள் இப்போ வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாணவியோட மரணத்துல மிகப்பெரிய மர்மம் இருக்குன்னு பெரும்பாலான தரப்பினர் இப்போ வரைக்கும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த குறிப்பிட்ட விவகாரம் கோர்ட்டு வரைக்கும் போகுது. கோர்ட்டு தரப்புல சரமாரி கேள்விகளை அந்த மாணவியோட பெற்றோர்கள் சார்ந்து நீதிபதிகள் கேட்குறாங்க. மாணவியோட பெற்றோர்களும் முடிஞ்ச அளவுக்கு தங்கள் தரப்பு வழக்கறிஞரை வச்சு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எது எப்படி இருந்தாலும் இந்த வன்முறை கட்டவிழ்த்து விடப்பட்டுச்சுல, இதுக்கு பிரதான காரணகர்த்தாக்கள் யார் யார் அப்படின்னு தேடி பார்த்தா அதில் லிட்டரலாக எல்லாரும் வந்துடுறாங்க. ஏன்னா சமூக வலைதளத்தோட பவர் என்னன்றது இப்போ தெள்ள தெளிவாக தெரியுது. கோர்ட்டு வரைக்குமே தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த ஒரு குறிப்பிட்ட ஹேப்பனிங் நடந்துகிட்டு இருக்குல்ல, இதை சார்ந்து நிறைய பொய்யான செய்திகளும் ஓரளவுக்கு உண்மையான செய்திகளும் அங்கங்கே வளம் வந்துகிட்டு இருக்கு. யூகங்களின் அடிப்படையில் பல பேரும் பல விஷயங்களை பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் ஃபேக்ட் செக் அப்படின்றதான் இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியமான ஒன்று. இதில் ரொம்ப நாளாகவே மீடியா ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருந்ததும் பொதுமக்கள் ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருந்தது ஒன்றே ஒன்று தான், போலீஸ் அஃபிஷியல்ஸ் கிட்ட. இது மாதிரி அந்த பொண்ணு எழுதுனதா சொன்னீங்களே அந்த குறிப்பிட்ட கடிதம், அந்த கடிதத்தை நீங்கள் பகிரங்கப்படுத்திட்டீங்கன்னா நாங்களும் படித்து பார்த்து தெரிஞ்சுப்போங்க அந்த பொண்ணோட ஹேண்ட் ரைட்டிங் என்னன்னு சொல்லிட்டு இப்படின்ற கோரிக்கை தான் முன் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்பேற்பட்ட கோரிக்கைக்கு தமிழக போலீஸ் டிபார்ட்மெண்ட் இப்போ இசைவு தெரிவித்து அந்த குறிப்பிட்ட கடிதத்தை வெளியிட்டிருக்காங்க. இந்த கடிதத்தை வெளியிட்டிருக்கிறதுக்கு பிரதான காரணத்தையும் சொல்லிடுறேன். இது மாதிரி பல்வேறுபட்ட வதந்திகள் இப்போ வரைக்கும் உலா வந்துகிட்டு இருக்கு. அந்த வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற நோக்கத்தில் தான் இந்த குறிப்பிட்ட லெட்டரை அவங்க இப்போ அன்பில் பண்ணியிருக்காங்க. அந்த லெட்டரில் ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்தி தமிழ் புரிதலோடு அந்த பொண்ணு எழுதியிருக்க மாதிரி இருக்குங்க. ரெட் கலர் இங்கு தான் இது எழுதுறதுக்காக அந்த பொண்ணு பயன்படுத்தி இருக்க மாதிரி தெரியுது. இந்த கடிதத்தில் பல விஷயங்களை அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது போலீஸார் சொல்றது இது அவங்க எழுதின கடிதம் தான் அடிச்சு சொல்றவங்க, ஓகேவா? ஸோ போலீஸ் அஃபிஷியல்ஸோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்குறேன், அதனால தான் இதை சொல்கிறேன். இதில் நிறைய விஷயம் அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இந்த போலீஸ் அஃபிஷியல்ஸ்லாம் ஆரம்பத்தில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே, இது போல் அந்த டீச்சர்ஸ் இந்த பொண்ணை எல்லாரும் முன்னாடி திட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கு மன அதிருப்தி ஏற்பட்டிருக்கு, இதை சார்ந்து இந்த முடிவை எடுத்திருக்காங்க, தற்கொலை முடிவை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே, இதை அப்படியே 100% உணர்த்துற மாதிரி தான் இந்த கடிதம் அமைஞ்சிருக்கு. ஆனால் இந்த கடிதம் சார்ந்தும் பல பேரும் பல சந்தேகங்களை எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க சோஷியல் மீடியா முழுக்கவே. நான் அதையும் பதிவு பண்ணிடுறேன். ஓகே, போலீஸ் அஃபிஷியல்ஸ் வெளியிட்டிருக்க இந்த கடிதத்தில் அந்த இறந்த மாணவி என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத ஃபுல்லாக பார்த்துட்டு வந்துடுங்க. நான் நல்லா தான் படிப்பேன். கெமிஸ்ட்ரியில் நிறைய ஈக்குவேஷனாக இருக்குது. எனக்கு ஈக்குவேஷன் படிக்கவே வரலை. அதனால் கெமிஸ்ட்ரி மிஸ் ரொம்ப ப்ரெஷர் பண்ணாங்க. ஒரு நாள் அவங்க மேக்ஸ் மிஸ் கிட்ட நான் படிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவங்களும் என்னை ப்ரெஷர் பண்ணுறாங்க. ஹாஸ்டலில் படிக்காமல் என்ன பண்ணுறேன்னு ரொம்ப திட்டினாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் படிக்க மாட்டேன்னு இவங்க 2 பேரில் யாரோ ஒருத்தங்க எல்லா ஸ்டாஃப் கிட்டையும் போய் ஒழுங்காகவே படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு காலையில் மார்னிங் கிளாஸ்க்கு வந்த ஸ்டாஃப் என்ன படிக்கவே மாட்டியாமே, விளையாட்டுத்தனமாகவே இருக்கியாமேன்னு கேட்குறாங்க. மேக்ஸ் மிஸ்ஸும் கெமிஸ்ட்ரி மிஸ்ஸும் என்னை ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்க. என்னால் முடியல. மேக்ஸ் மிஸ் என்னை மட்டும் இல்லை, இங்கே இருக்க எல்லாரையும் டார்ச்சர் பண்ணுறாங்க. சாந்தி மேடம், உங்களுக்கு நான் ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறேன். எனக்கு இந்த வருஷத்துக்கு கட்டின ஸ்கூல் ஃபீஸ் மட்டும் எங்கள் அம்மா கிட்டேயே திருப்பி கொடுத்துடுங்க. புக் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸையும் கூட கொடுத்துடுங்க. ஏன்னா நான் இருந்ததே கொஞ்ச நாள் தான். ப்ளீஸ் மேம். சாரி அம்மா, சாரி அப்பா, சாரி. ரொம்ப உருக்கமான கடிதமாக இருக்கல. ஒரு விஷயம் நினச்சி பாருங்களேன், அந்த பொண்ணு உயிரோடு இருந்து அவங்க இந்த லெட்டரை எழுதி இருந்தாங்க அப்படின்னா அவங்க எழுதும்போது எந்த அளவுக்கு மன வேதனைக்கு ஆட்பட்டிருப்பாங்க. மெச்சூரிட்டி ஆகலை, சின்ன பொண்ணு தான். ஆக்சுவலாக இது போல ஒரு விஷயம் சார்ந்து அவங்க இந்த முடிவை எடுத்திருந்தாங்கன்னா என்னங்க சொல்கிறது? ஏன்னா தமிழகத்தில் பள்ளிக்கூடங்களில் மாணவ மாணவிகள் தற்கொலை முயற்சி அப்படின்றது சமீப காலமாக அரங்கேறிட்டு வந்துட்டு இருக்கு அதிகமாக. இது சார்ந்து கவுன்சிலிங் கொடுக்கறதா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, இல்லைனா வேற ஏதாவது ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை தமிழக அரசு எடுக்கணுமான்றதும் இதுக்கப்புறம் மிகப்பெரிய விவாதத்திற்கு உட்பட்ட பொருளாக பார்க்கப்பட்டு இருக்கு. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த கள்ளக்குறிச்சி பள்ளி வளாகம் இருக்குல்லங்க, அதை சுற்றிலும் 3வது நாளாக போலீஸார் குவிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே மிகப்பெரிய வன்முறை அந்த பகுதியில் கட்டவிழ்த்து விடப்பட்டுருச்சு. திரும்பவும் வன்முறைன்ற ஒன்று வெடிச்சதுன்னா அது எங்கே போய் முடியும்னு நம்மளால யூகிக்கவே முடியாது. ஏன்னா முதல்ல நடந்த வன்முறையிலே போலீஸார் துப்பாக்கி பிரயோகத்தை பெருசாக எடுக்கலை. வானத்தை பார்த்து 2 வாட்டி சுட்டாங்க, அவ்வளோதான். பொதுமக்களை நோக்கி மட்டும் அந்த துப்பாக்கி திரும்பி இருந்துச்சுன்னா இந்த விவகாரம் ஸ்டெர்லைட் விவகாரம் இருக்குல்லங்க, அதை விட 10 மடங்கு பூதாகாரமாக வெடிச்சிருக்கும். அதுதான் உண்மை. நல்ல வேளை போலீஸார் தங்களுக்கு ஏற்பட்ட காயங்களை தாங்கினாங்க.
திருப்பி அவங்க துப்பாக்கி பிரயோகம் நடத்தாததுனாலேயே பெரிய ஒரு கலவரம் தவிர்க்கப்பட்டிருக்கு. இதைத்தான் நம்ம நிதர்சனமா ஒத்துக்கிட்டே ஆகணும். அப்பேற்பட்ட அளவுக்கு திருப்பி ஒரு வன்முறை இந்த இடத்துல கட்டவிழ்த்து விடப்பட்டுச்சுன்னா அது பெரிய டிராபேக்காக அமைஞ்சிடும் இந்த ஒரு விவகாரத்தில். இந்த போலீஸார் குவிக்கப்பட்டிருக்க விஷயம் ஒரு பக்கம் இந்த கள்ளக்குறிச்சி பள்ளியில், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சென்னை மெரினால பல பேரும் கூட போகிறாங்க அப்படின்ட்டு சமூக வலைதளங்கள் மூலமாக ஒரு சில தகவல்கள் பயங்கரமாக பரப்பப்படுச்சு. இந்த தகவல் வெளியே தெரிஞ்சதுமே பல பேரும் ஷாக் ஆனாங்க, குறிப்பாக போலீஸ் அஃபீஷியல்ஸ். என்னடா இது மெரினால ப்ரொட்டஸ்ட் அது இதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஏற்கனவே ஒரு மெரினா புரட்சியை நம்ம பார்த்துருக்கோம் யங்ஸ்டர்ஸ் எல்லாமே. அப்பேற்பட்ட புரட்சி இந்த குறிப்பிட்ட மாணவியோட மரணம் சார்ந்து இங்கே சம்பவிச்சதுன்னா அது பெரிய விஷயமா மாறும். உலகம் முழுக்கவே திரும்பி பார்க்கறதா மாறும். அங்கே வன்முறை வெடிச்சதுன்னா அது நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பேராபத்தை ஏற்படுத்தும். அதுலேயே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்பேற்பட்ட ஒரு அபாயகரமான சூழல் இந்த தகவலின் மூலமாக ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சது. உடனடியாக தமிழக போலீஸார் என்ன பண்ணுறாங்க, முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 200க்கும் மேற்பட்ட போலீஸாரை அங்கே குவிச்சு வச்சிடறாங்க. நம்ம மெரினா நடக்கிறது சொல்கிறாங்க, வேற எங்கேயும் கிடையாது. இந்த தகவல் பரப்புனாங்க அப்படின்ற சந்தேகத்தின் பேரில் ஒரு சிலரை பிடிச்சு விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க தமிழக போலீஸார். சைபர் கிரைம் உதவியோடு தான் இந்த விசாரணை படலமும் இப்போ வேகமாக போய்கிட்டு இருக்கு. ஸோ சமூக வலைதளங்களில் பதிவிடுறப்ப, இந்த விவகாரம் சார்ந்து பதிவிடுறப்ப உஷாராக இருக்கிறது நல்லது. ஏன்னா வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சவங்களை கூட விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இது போல் போராட்டத்துக்கு வாங்க, உங்களை அழைக்கிறோம் அதுன்னு சொல்லிட்டு ஒரு சில ஸ்டேட்டஸ் வச்சிருக்காங்க. அவங்கள கூட விசாரணை வளையத்தை கொண்டு வந்திருக்கானா இந்த விவகாரத்தோட வீரியம் என்னன்றது உங்களுக்கு தெளிவாக புரியும் நம்புறேன். 15 நாட்கள் வரைக்கும் சேலம் மத்திய சிறையில் 5 பேரை அடைக்கிறதுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அந்த 5 பேர் வேற யாரும் கிடையாது, இந்த குறிப்பிட்ட கள்ளக்குறிச்சி பள்ளி நிர்வாகம் இருக்கு பார்த்தீங்களா, அதை சேர்ந்தவங்களும் ஆசிரியர்களும் தான். இல்லை முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த பள்ளியோட தாளாளர் ரவிக்குமார் அவர்கள், அந்த பள்ளியோட செயலாளர் சாந்தி அவர்கள், அந்த பள்ளியோட முதல்வர் சிவசங்கரன் அவர்கள், அந்த பள்ளியோட வேதியியல் ஆசிரியை, ஆக்சுவலாக இவங்க தான் அந்த இறந்து போன பொண்ணு இருக்காங்களே அவங்களுக்கு வேதியியல் கிளாஸ் எடுத்தவங்க, ஹரிப்ரியா அவங்க பேர். இவங்களை தொடர்ந்து அதை இறந்து போன பொண்ணுக்கு கணித ஆசிரியையா இருந்த கிருத்திகா. இந்த 5 பேரையும் தான் 15 நாட்கள் வரைக்கும் சிறையில் அடைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இவங்களை போலீஸார் அந்த வண்டியில் அழைச்சிட்டு வர்றதும், அதுக்கப்புறம் இவங்க முக்காடை போட்டுக்கிட்டு அங்கிருந்து இடத்த காலி பண்ணுறதுமா ஒரே பரபரப்பாக இருந்துச்சுங்க. கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனை, இந்த மருத்துவமனைக்குள்ள சிபிசிஐடி அதிகாரிகள் நுழைஞ்சிருக்காங்க. ஏன்னா இந்த பிரேத பரிசோதனை சார்ந்து அந்த ரிப்போர்ட் வெளியே வந்த பிற்பாடு தான் வன்முறை அப்படின்றது பெருசாக கட்டவிழ்த்து விடப்பட்டுச்சு. எப்போ அந்த பொண்ணு இந்த 36 மணி நேரங்கள்ல இருந்து 40 மணி நேரங்களுக்கு முன்னாடியே இறந்திருக்கலாம் அப்படின்னு இந்த ரிப்போர்ட்டில் குறிப்பிடப்பட்டுச்சோ அதை பார்த்தே பல பேர் ஷாக் ஆனாங்க. இந்த போராட்ட களத்தை இன்னும் அனல் தெரிக்கிறதா மாற்றினாங்க. இதுக்கெல்லாம் மேலே அந்த பொண்ணோட உடம்புல காயங்கள் இருந்த விஷயத்தையும் உறுதிப்படுத்தியிருந்தாங்க. இதனால தான் மக்கள் போராட்டம் அப்படின்றது மிகப்பெரிய அளவுக்கு உணர்வு பூர்வமானதாக மாறிச்சு. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்பேற்பட்ட இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வெளியானது பார்த்தீங்கன்னா இந்த களத்தில் இருந்து தான். ஸோ அதனால தான் இந்த களத்துக்கு முதல்ல சிபிசிஐடி அதிகாரிகள் வந்திருக்காங்க. இந்த கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியோட டீன் இருக்காங்களே உஷாராணி அவர்கள், இவங்க கிட்ட விசாரணை பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த விசாரணை அப்படி எது வரைக்கும் நீண்டு போகுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த முதல்ல இவங்களுக்கு பிரேத பரிசோதனை செஞ்சாங்க பார்த்தீங்களா டாக்டர்ஸ், அவங்க கிட்ட விசாரணை பண்ணுவாங்க. அதை தொடர்ந்து இந்த குறிப்பிட்ட கள்ளக்குறிச்சி பள்ளி இருக்கு பாருங்க, அங்க இருக்கிற நிர்வாகிகள் கிட்ட விசாரணை படலத்தை தீவிரமா கொண்டு போவாங்க. இதுக்கப்புறம் அந்த பள்ளியிலேயே விடுதி இருக்கு பாத்தீங்களா, ஹாஸ்டல், இந்த சகோதரி மேல இருந்து கீழே விழுந்தாங்க பாத்தீங்களா, அதே ஹாஸ்டல் தான். அந்த விடுதியோட பராமரிப்பாளர்கள் கிட்டையும் விசாரணை துரிதமா நடக்க போகுது. அண்ட் இது எல்லாத்தையும் கடந்து பார்த்தீங்கன்னா இந்த வழக்கில் இருக்க முக்கிய சாட்சியங்கள் அவங்க சார்ந்தும் பல விசாரணை கோணங்களை இவங்க கொண்டு போக போறாங்க. இன்னைக்கு மறு பிரேத பரிசோதனை நடக்கிறத முன்னிட்டு தான் இந்த சிபிசிஐடி அதிகாரிகள் இந்த களத்துக்கு முதல்ல விசிட் பண்ணியிருக்காங்க. அப்படியே ஒன்றன் பின் ஒன்றா நான் சொன்ன செயின் ரியாக்ஷன் மாதிரி இவ்வளோ பேர்கிட்ட விசாரிக்க போறாங்க. இந்த குறிப்பிட்ட கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா போலீஸார் அந்த அளவுக்கு தீவிரமான பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. ஏன்னா இந்த களம் சார்ந்து தான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அப்படின்றது வெளியாக போகுது. இந்த களத்தில் அபாயம் அதிகமாக இருக்கின்றதுனாலேயே இத்தனை போலீஸார் அங்கே குவிக்கப்பட்டிருக்காங்க. இந்த மறு பிரேத பரிசோதனை குழுவில் பார்த்தீங்கன்னா முக்கியமான நபர்கள் இடம் பிடிச்சிருக்காங்க. இதில் முன்னாள் நிபுணர் ஒருத்தவங்களும் இருக்காங்க, அவங்கள பற்றியே சொல்கிறேன். இவங்களை சார்ந்த முக்கியமான டாக்டர்ஸாக இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த டீம் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை ஹைகோர்ட் இருக்குல்லங்க, ஹைகோர்ட்டே சொல்லி உருவாக்கப்பட்டிருக்க டீம் இது. இது போல் இத்தனை டாக்டர்ஸ் அதில் இருக்கணும், அவங்க மேற்பார்வையின் கீழே தான் இந்த மறு பிரேத பரிசோதனை நடக்கணும்னு கோர்ட் சொல்லிச்சு. அதுக்கேற்ற மாதிரி நடக்குது. இந்த குழுவில் பார்த்தீங்கன்னா சாந்தகுமாரி அப்படின்ற ஒருத்தவங்க இருக்காங்க. இவங்க தான் இந்த குழுவோட லீடே இங்கே, ஓகேவா, தலைமை இவங்க தான். இவங்க யாருன்னா தடய அறிவியல் துறை இருக்குல்லங்க, இதோட முன்னாள் இயக்குனர், முன்னாள், ஓகேவா, இப்போ போஸ்டரில் முன்னாள் இயக்குனர், அவங்கள உள்ள லீடாக போட்டிருக்காங்க. இவங்களை தொடர்ந்து விழுப்புரம் மருத்துவரான கீதாஞ்சலி,
திருச்சி மருத்துவரான ஜெயந்தி, சேலம் மருத்துவரான கோகுலநாதன். இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க தடய அறிவியல் துறையில் நிபுணர், இன்னும் 3 பேர் பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ். ஸோ கோர்ட் சொன்ன மாதிரி எல்லாமே உள்ள வந்துட்டாங்களா. இவங்களுக்கு அடுத்தபடியாக இருக்கிற செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மறைஞ்ச சகோதரி இருக்காங்களே, அவங்களோட தந்தை ராமலிங்கம் அவர்கள் இந்த மறு பிரேத பரிசோதனை களத்தில் இருப்பாங்க. அண்ட் இவர் கூட பார்த்தீங்கன்னா இவங்க தரப்பு வழக்கறிஞர் கேசவன் அப்படின்றவர், அவரும் கூட இருக்கணும். ஸோ இது போலலாம் கோர்ட் இந்த மனுதாரர் இருக்கார்லங்க ராமலிங்கம் அவர்கள், ஏன்னா இந்த வழக்கு அவர் தான் தொடர்ந்து இருந்தாரு, அவருக்கு ஆதரவாக தான் கிட்டத்தட்ட இந்த எல்லா ஃபார்மட்டையும் அவங்க உருவாக்கி கொடுத்துருந்தாங்க. ஆனா என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, உயர் நீதிமன்றத்துல ராமலிங்கம் அவர்களோட தரப்பு ஒரு கோரிக்கை முன் வச்சுட்டாங்க. என்ன கேட்டாங்கன்னா, நாங்க சொல்ற மருத்துவர்களையும் அந்த குறிப்பிட்ட மறு பிரேத பரிசோதனை குழுவில் கோர்ட் நியமிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. எப்படி இப்ப வரைக்கும் இவங்க கை காட்டுற டாக்டர் உள்ள இல்ல, இட் மீன்ஸ் ராமலிங்கம் தரப்பு கை காட்டுற டாக்டர் உள்ள இல்ல. ஸோ இதனாலதான் இவங்க அந்த கோரிக்கை முன் வச்சிருந்தாங்க. இந்த கோரிக்கை ஏற்று நீதிபதிகள் என்ன பதில் சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா ஒரு நீதிபதி கிடையாதுங்க, 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு. ஓகேவா, நீதிபதிகள் என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா, இல்லைங்க இது சரியா வராது, குற்றவியல் வழக்குகள்ல இந்த அமர்வுக்கு அதிகார வரம்பில்ல, ஸோ அதனால் நீங்க உச்ச நீதிமன்றம் போய் அப்பீல் பண்றது சரியா இருக்குன்ற மாதிரி நீதிபதிகள் அமர்வே சொல்லியிருக்கு. அதுக்கு பிற்பாடு தான் இந்த தரப்பு, அதாவது ராமலிங்க தரப்பு முடிவெடுக்கிறாங்க நாம சுப்ரீம் கோர்ட் போலான்ட்டு. நள்ளிரவு நேரத்துல சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் செய்றாங்க அந்த மறைஞ்ச சகோதரியோட பெற்றோர். ஒரு பக்கம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த தரப்பு போயிட்டாங்களா, இன்னொரு பக்கம் சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்க, இந்த வழக்கு விசாரணையை 29ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கிறோம் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. சரி, ஓகே. இந்த மறு பிரேத பரிசோதனை சார்ந்து போலீசார் ஒரு தகவலை தெரிவிச்சாங்க நீதிமன்றத்துல. இது போல அந்த மறைந்த மாணவியோட பெற்றோர்கள் எங்க இருக்காங்கன்னு தெரியல அப்படின்ற தகவலை தெரிவிக்கிறாங்க. ஏன்னா இந்த நேரத்துல ராமலிங்கம் அவர்கள் ஒரு அப்பாவா அங்க இருக்கலாம்னு கோர்ட் அனுமதி கொடுத்திருந்தாங்க. ஆனாலும் அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியலன்னு தான் போலீசார் சொல்லியிருந்தாங்க. உடனடியா நீதிமன்றம் என்ன சொல்லிடுச்சு, பெற்றோர் இல்லாம மறு பிரேத பரிசோதனை நடத்துறதுக்கு அனுமதி நாங்க அளிக்கிறோம் அப்படின்ட்டாங்க. ஆனா பெற்றோர் ஒருவேளை முன்கூட்டியே வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களை நீங்க உள்ள அனுமதிக்கணும். இட் மீன்ஸ் ராமலிங்கம் அண்ட் ஒரு தரப்பு லாயர் இருக்காருலங்க கேசவன், இவங்க 2 பேரையும் உள்ள நீங்க அனுமதிக்கணும்னு கோர்ட் சொல்லிடுச்சு. ஆனா கொடுமை என்னன்னா, ராமலிங்கம் அவர்கள் அந்த மறு பிரேத பரிசோதனை நடக்கிற களத்துக்கு வரல. இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாத்துக்கிட்டு இருக்கீங்களா, இது ஆக்சுவலா ஒரு சில வாட்ஸ்அப் குரூப்ல பகிரப்பட்டிருந்த செய்திகள். அதான் முதலியே போலீஸ் அபிஷியல் சொல்லியிருந்தாங்க பாருங்க, இது போல கள்ளக்குறிச்சியில போராட்டம் இவ்வளவு பெருசா மாறினது காரணம், வன்முறையில முடிஞ்சது காரணமே வாட்ஸ்அப் மூலமா குரூப் கிரியேட் பண்ணப்பட்டு அதுல பல பெரிய போராட்டத்துக்கு அழைச்சு அதுதான் கடைசியில வன்முறையா மாறுச்சுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனாலதான் இந்த வாட்ஸ்அப் குரூப் என்ன, அதுல யார் யாரெல்லாம் ஆக்டிவா இருந்தா, யார் யாரெல்லாம் வெளியே போயிருக்கா, இப்படி எல்லா தகவல்களையும் சேகரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்பேற்பட்ட வாட்ஸ்அப் ஸ்கிரீன்ஷாட் தான் இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ போராட்டக்காரங்களோட சங்கமமா அமைஞ்சதுதான் இந்த வாட்ஸ்அப் குரூப்புங்க. இதுல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வெளியே போயிருக்காங்க, உள்ள இருந்தவங்க ஒவ்வொருத்தரா வெளியே போயிருக்காங்க. ஏன் போனாங்கன்னா, இந்த போலீஸார் சொல்லியிருந்தாங்களே, வீடியோ ஆதாரங்கள் அடிப்படையில் கைது நடவடிக்கை தொடரும், வன்முறையை கட்டவிழ்த்து விட்டவங்களை நாங்க விட மாட்டோம்னு தெளிவா சொல்லியிருந்தாங்க. அந்த அறிவிப்பு வெளியான பிற்பாடு கைது நடவடிக்கை ஒன்று ஒன்றா முன்னெடுக்கப்படும் போது தான் இந்த குரூப்ல இருந்து ஒவ்வொருத்தரும் லெஃப்ட் ஆயிருக்காங்க. இதைத்தான் நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா, மாணவிக்கு நியாயம் வேண்டும் அப்படின்னு ஒரு டைட்டிலை வச்சுக்கிட்டு இதை சார்ந்தோ பல பேர் போராட்ட காலத்துக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க. ஸோ இதுல இருக்க ஒவ்வொருத்தரையும் ட்ரேஸ் பண்ற வேலையை இப்ப போலீசார் ரொம்ப தீவிரமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எப்படி இருந்த பள்ளி கட்டடம் இப்ப இப்படி இருக்கு, அதோட முகப்பு பகுதி இந்த லட்சணத்துல இருக்கு, இன்னும் உள்ள போய் பார்த்தீங்கன்னா டேமேஜ் ரொம்ப ஹெவியா இருக்கு. இந்த பள்ளியில தடயவியல் துறையினர் ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க. ஏன்னா இவங்க இப்ப தடயங்களை தேடி கண்டுபிடிச்சு அதன் மூலமா ஏதாவது தகவல்களை வெளிக்கொண்டு வந்தா இந்த வழக்குல ரொம்ப பேருதவியா இருக்கும். ஸோ அதனாலதான் இவங்க இப்ப களமிறங்கி இருக்காங்க. அதுவும் சமீபத்தில் கூட நீங்க ஒரு சில வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்களே, இந்த பள்ளி வளாகத்துக்குள்ள காண்டம்ஸ்லாம் இருந்த மாதிரியும் இந்த பள்ளியோட உரிமையாளர் அறைக்குள்ளேயே கட்டில் காண்டம்லாம் இருந்த மாதிரி ஒரு சில வீடியோஸை பார்த்துருப்பீங்க. ஸோ இது எல்லாம் சார்ந்த உண்மைத்தன்மை தெரிய வரணும் அப்படின்னாலும் இவங்களோட அல்டிமேட் மூவ் தான் இங்கே இன்றியமையாதது. இது மாதிரி பலதரப்பட்ட தகவல்கள் இந்த ஒரு குறிப்பிட்ட இன்வெஸ்டிகேஷன் மூலமா வெளியே வரணும் பெரிய எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு இருக்கு. அண்ட் முக்கியமா பாத்தீங்கன்னா சேத விவரம் இருக்குல்லங்க, அதை ஃபுல்லா இவங்க சேகரிக்க போறாங்க. ஸோ எந்த அளவுக்கு உள்ள சேதம் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற ரிப்போர்ட்டையும் இவங்க சப்மிட் பண்ண போறாங்க. தமிழகத்துல இப்போ வரைக்கும் இயங்கிட்டு இருக்க தனியார் பள்ளிகள் பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா ஒரு 11,335 தனியார் பள்ளிகள். இதுல நேத்தைக்கு திறந்திருந்த பள்ளிகள், அதாவது எப்பவும் போல செயல்பாட்டில் இருந்த பள்ளிகள், மாணவர்கள் உள்ள அனுமதிக்கப்பட்டது, அதாவது எப்பவும் போல ஆஸ் யூசுவல் செயல்படுற மாதிரி இருந்த பள்ளிகள் பார்த்தீங்கன்னா நேற்று மட்டும் 10,348 பள்ளிகள். அப்போ மற்ற பள்ளிகள்ல என்னாச்சு, இட் மீன்ஸ் 11,335 தனியார் பள்ளிகளில் 10,348 மட்டும் தான் திறந்திருக்குன்னா, ஸோ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 987 தனியார் பள்ளிகள் நேற்று செயல்படலை. தமிழக அரசு கிட்ட அனுமதி வாங்கி இருக்கணும். இது போல அறிவிக்கப்படாத விடுமுறையை அவங்க தெரிவிக்கிறாங்க அப்படின்னா வாங்கியிருக்கணும். அப்பேற்பட்ட அனுமதி அவங்க வாங்க வேலை. ஆனா எதுக்கு இத்தனை தனியார் பள்ளிகள் ஒரே நேரத்தில் மூடப்படுச்சு? காரணம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான்.
ஒரு தனியார் பள்ளியை தொட்டா எல்லா தனியார் பள்ளிகளும் சேர்ந்து வந்து கேட்கும். ஏன்னா இவங்களுக்குன்னு கூட்டமைப்பும் இருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸோ அதன் ஒரு பகுதியாக தான் இத்தனை பள்ளிகள் மூடப்பட்டிருந்துச்சுங்க. இப்போ இந்த 987 தனியார் பள்ளிகளுக்கும் தமிழக அரசு ஒரு செக்கை வச்சிருக்காங்க. என்ன விஷயம்னா, அரசு அனுமதி இல்லாம விடுமுறையை நீங்களே எதுக்காக தன்னிச்சையா எடுத்து அந்த முடிவை எடுத்து அறிவிச்சிங்க? இதுக்கான உரிய விளக்கத்தை நீங்க கொடுத்தே ஆகணும்ட்டு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் இப்போ ஒரு அதிரடியான நடவடிக்கை மேற்கொண்டிருக்காங்க. இந்த 987 பள்ளிகளும் ஒருமித்த பதில தான் கொடுக்க போறாங்க. எல்லாம் நம்மளுக்கு பரிச்சயமான பதில் தான். இது போல ஒரு நாள் வேலை நிறுத்த போராட்டம் தான் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணோம். இதுல மிரட்டப்பட்டவங்களை தவிர்த்து மற்றவங்களாம் கலந்துக்கிட்டாங்க. அப்பேற்பட்ட பள்ளிகள் தான் இந்த 987 பள்ளிகள். ஏன்னா அரசு கிட்ட இருந்து இது போல அழுத்தம் வருது அப்படின்னா மற்ற தனியார் பள்ளி நிர்வாகங்களை ஒத்துக்குமா வேலை நிறுத்த போராட்டத்துக்கு? அதனாலதான் அதையும் தாண்டி இத்தனை பேர் வந்திருக்காங்கன்ற பதில் தான் அவங்க கொடுக்க போறாங்க. பார்க்கலாம். இப்போ நம்ம சொல்லிட்டோம், இதே பதில் அவங்க கொடுக்குறாங்கன்றதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். தனியார் பள்ளி சங்கங்களோட கூட்டமைப்பு இருக்கு பார்த்தீங்களா, இவங்க சார்பில் பத்திரிகையாளர் சந்திப்புக்கு ஏற்பாடு பண்ணப்பட்டிருந்துச்சு. வந்திருந்தாங்க அவங்கள எல்லாருமே. வந்தவங்க கிட்ட பத்திரிகையாளர்கள் பல கேள்விகளை கேட்டாங்க, சரமாரியான கேள்விகளை கேட்டாங்க, பொதுமக்கள் மனசுல இருக்கிற கேள்விகளை கேட்டாங்க. ஒரு இடத்துல வாக்குவாதமே ஆயிடுச்சு. ரெண்டு தரப்பும் கொஞ்சம் ஷார்ட் பண்ணி இந்த பக்கம் கேள்விகளை சொல்ல, அந்த பக்கம் எதிர்கேள்வி பதிலோடு வர, அப்படி இப்படின்னு போச்சுங்க. பள்ளி மீது ஏற்கனவே இருந்த காழ்ப்புணர்ச்சி காரணமாக தான் இந்த தாக்குதல் நடந்திருக்குன்னு அந்த கூட்டமைப்பை சேர்ந்தவங்க சொல்லியிருந்தாங்க. இனிமே எந்த கல்வி நிறுவனத்திலையும் இது மாதிரி வன்முறை நடக்க கூடாதுன்னு சொல்லி முடிச்சிருந்தாங்க. சார் இது விஷயமா தான் சார் இன்னைக்கு எங்களோட சங்க நிர்வாகிகள் வந்து இன்னைக்கு அமைச்சர்கள் அங்கே போய் நேரில் அந்த இடத்துக்கு போய் ஆய்வு செய்தார். அப்போ இதை பற்றி எல்லாம் நம்ம பேசும்போது அமைச்சர் கேட்டாங்க. நாங்களே ஏற்றுக்கொண்டோம். எங்களோட சங்கங்களின் சார்பாக அந்த மேற்கண்ட பள்ளிகளை உடனடியாக நாங்களே வந்து அது படிப்படியாக வந்து அதில் இருக்கக்கூடிய எல்லாம் சீர் செய்து அங்கே படிக்கிற மாணவர்கள் அதே பள்ளியில் படிக்க வேண்டும், வேற பள்ளிகளை மாற்ற வேண்டியது இருக்காது. ஏன்னா அந்த பள்ளியை உடனடியாக தயார் செய்து அதே இடத்துல படிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அமைச்சரும் ஒத்துக்கிட்டாரு. அதுக்குண்டான அந்த சான்றிதழ்கள் அது எல்லாமே வந்து நம்ம காப்பி ரெடி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி அரசின் மூலமா நமக்கு பள்ளி கல்வித்துறைக்கு உத்தரவிட்டு நான் செய்து தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் அந்த பள்ளி மிக விரைவில் நாங்கள் அனைத்து சங்கங்களும் ஒன்று சேர்ந்து அந்த பள்ளியில் நாளைக்கு போய் அங்கிருந்து எல்லா ஏற்பாடும் செய்ய போறோம். செய்து அதில் படிக்கக்கூடிய அந்த 4000 மாணவர்களும் அதே இடத்துல படிக்கணும்னு சொல்லி உள்ள எல்லா ஏற்பாடும் செய்யறேன்னு சொல்லிட்டு அமைச்சரும் அதுக்குண்டான ஆவணம் செய்வதாக உறுதியளித்திருக்கிறார். சார் இதெல்லாம் ஒண்ணு, இது வந்து உயர்மன்ற நீதிபதிகள் போயிடுச்சு, ஹைகோர்ட்ல போயிட்டு இன்னைக்கு எல்லாமே ஹைகோர்ட் நீதிபதி அதை பார்த்துட்டு இருக்காரு. இந்த விஷயத்தை வந்து நாம பேசுறது நல்லா இருக்காது. ஏன்னா இது வந்து உயர் அதிகாரிகள் அமைச்சர்கள் இருந்துட்டு இன்னைக்கு வந்து ஹைகோர்ட் நம்ம உயர்மன்ற நீதிபதி பெருசு விருதும் கிடையாது, அவங்க வரலாம் போயிட்டு அதை என்கொயரி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து நமக்கு விசாரணையில் இருக்குது, அது கூட நடவடிக்கை எடுப்பாங்க. நீங்க எல்லாம் பார்த்தீங்க, ஊடகங்களை பார்த்தீங்க, அதுல பொருட்கள் எல்லாம் எடுத்து கொள்ளையெடுத்து செஞ்சதை எல்லாமே பார்த்தோம். நீங்க தான் காமிச்சீங்க ஊடகங்கள்ல. எல்லாம் கைக்கு கிடைச்சதெல்லாம் எடுத்து எப்படிதான் அந்த ஏசி மிஷின்லாம் கலட்டாங்களோ எங்களுக்கு ஆச்சரியமா இருக்குதுங்க. ஒரு பக்கம் நெருப்பு வச்சு பற்ற வச்சுட்டே இருக்கிறாங்க, ஒரு பக்கம் வந்து எல்லாத்தையும் கழட்டி எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இது மாதிரி ஒரு சம்பவம் தமிழகத்தில் இதுவரை சந்தித்தது கிடையாது. இதுதான் உச்சநிலை, இதுதான் இறுதியா இருக்க வேண்டும் எங்களுடைய கோரிக்கை. அமைச்சர் நாங்க சொல்றது சார் 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 குற்றம் நாங்க சார் முதலே சொல்லிட்டோம் சார். சார் இன்னைக்கு கூட சார் இன்னைக்கு கூட ஒரு போலீஸ் எஃப்ஐஆர் 174 தான் இருக்கு, அதை வச்சு தான் நான் கொடுக்குறோம். இன்னும் எந்த முடிவும் எடுக்கல சார். இல்ல போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சார், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு, எந்த டீடைலும் வரல. ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்ல செக்ஷன் 174 தான் போட்டிருக்கு, தற்கொலை என்ன போட்டிருக்கு. இனிமேல் தான் எந்த செக்ஷன் மாத்தணும் என்ன பண்ணணும்னு சொல்லி அவங்க முடிவு எடுப்பாங்க சார். விசாரணை அடிப்படையில் சொல்றேன் சார். இது வந்து சார் இது வந்து சார் சார் நாங்க பாருங்க சார், நாங்க சொல்றோம் சார், மீண்டும் மட்டும் சொல்றோம் சார். ஒரு நிமிஷம் மீண்டும் மட்டும் சொல்றோம். இருந்தால் நடவடிக்கை எடுக்கலாம், கண்டிப்பா கண்டுபிடிக்கணும் சார். சார் ஒரு நிமிஷம் மீண்டும் மட்டும் சொல்றோம் சார். விசாரணை அடிப்படையில் இருக்குது, ஹைகோர்ட்ல இருக்குது. இது குறித்து நம்ம பேசுறது சரிப்பட்டு வராது. கண்டிப்பா அவங்க விசாரணை செய்து முடிவெடுப்பால அது நாங்க எல்லாம் கட்டுப்படுறோம். உண்மையில அது சார் சம்பந்தப்பட்டு சார் பள்ளி மேல சார்
சார் நாங்கள் எப்பயுமே எந்த நிலையிலையும் வந்து இது விசாரணையை நடைபெற்று இதில் இறுதியாக வந்து என்ன முடிவு இருக்குதோ, யார் தவறு செய்யப்பட்டிருந்தால் அது வந்து ஆதாரத்தின் அடிப்படையில் தான் சொல்ல முடியும். இருக்கிற வந்து நம்ம வெளியில் சொல்கிறவங்களுக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ நம்ம பதில் சொல்ல முடியாது. ஆதாரத்தின் அடிப்படையில் அதை விட இன்னைக்கு ஹைகோர்ட்டுக்கு போயிடுச்சு. இன்னைக்கு நீதிபதியை கூட்டு கேள்வி கேட்டிருக்கிறார். அத்தனைக்கும் அவங்க பதில் சொல்லியிருக்கிறாங்க. பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள் அதிகாரிகளிலிருந்து எல்லாருமே அதை அவங்க செஞ்சுட்டு இருக்கும்போது நாங்கள் அதுக்கு ஒத்துழைக்கிறோம். நாங்கள் வந்து அதுக்கு வந்து ஏற்றுக்கொள்கிறோம். தவறு செய்யப்பட்ட நபர்கள் எதா இருந்தாலும் அதுக்கு நாங்கள் ஆதரவு போக மாட்டோம். யாராக இருந்தாலும் நான் இப்பயே சொல்றேன், யாராக இருந்தாலும் நாங்கள் அதுக்கு ஆதரவு போக மாட்டோம். எங்களுக்கு வந்து பள்ளிக்கூட மாணவர்கள், பள்ளிக்கூடத்தில் பெற்றோர்கள், பள்ளிக்கூடம் தான் முக்கியம். பள்ளிக்கூடம் வந்து அந்த இடத்துல வந்து தமிழ்நாட்டுடைய எதிர்கால தூண்களாக இருக்கக்கூடிய மாணவர்களை உருவாக்கக்கூடிய இடம் தான் பள்ளிக்கூடம். இந்த பள்ளிக்கூடத்தை போய் சேதப்படுத்திட்டு அது என்ன செய்ய போறாங்க? இளைஞர்கள் என்ன என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த காலத்து இளைஞர்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? அதுக்காக ஒரு பஸ் இருக்கிறதோ, ஒரு கட்டடத்தை சேதப்படுத்துறதோ, அது வந்து அதுக்கு தான் நடைமுறை. அப்ப சட்டத்தை வந்து எல்லாரும் கையில எடுத்துக்கலாங்களா சார்? சட்டத்தை கையில எடுத்துக்கலாமா? நாங்க வந்து சார் வழக்கு இருக்குது, விசாரணை இருக்குது. நீங்க சார் இருங்க, தயவு செய்து நீங்க யாரும் ஒருத்தர் கேளுங்க சார். நீங்க கேளுங்க. முன்விரோதம்னு ஒரு வார்த்தையை குறிப்பிட்டிருக்கீங்க. இந்த பள்ளிக்கு மேல எந்த தரப்பினர் மேல முன்விரோதம் இருந்தது? கிட்டத்தட்ட 2001ஆம் ஆண்டே சிபிஐ கட்சியினர்லாம் அந்த பள்ளி எதிர்த்து போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க. எந்தெந்த தரப்புலாம் முன்விரோதமா இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்போ அந்த பள்ளியில நீங்க சொல்லிருக்கீங்க போராட்டம் நடந்திருக்குன்னு. அந்த பள்ளியில எத்தனை விஐபிஸ்லாம் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடத்திருக்காங்க, ஃபங்க்ஷன்ல கலந்துருக்காங்க அப்படின்ற விஷயம் நீ கேட்டு பாருங்க. சார் பள்ளிக்கூடம் வந்து விஐபிஸ் வந்து போயிருக்காங்க. அது மாதிரி தவறா பள்ளிக்கூடமா தான் போவாங்களா சார்? நாங்க வந்து இப்போ பள்ளிக்கூடம் நடத்துற பள்ளிக்கூடத்துக்கு பேச எதுக்கு பேசுவாங்க? தவறா நடத்துக்கிறா பேசல சார். ஒரு தவறா நடத்த செஞ்சிருந்தா நான் உங்களுக்கு வரல. இப்போ தவறு நடந்தல யாரும் நீங்களும் பார்க்கல, நானும் பார்க்கல. அது விசாரணை முடியல வரட்டும் சார். விசாரணை முடிய ஆமா. அப்போ பள்ளிக்கூடத்துக்கு மட்டுமே ஆதரவாக பேச தவறுகள் இருந்தா அடுத்த நடவடிக்கை என்ன கேள்வி சார்? அரசாங்கம் என்ன நடவடிக்கை? சட்டம் என்ன சொல்லுவாங்க? சட்டத்துக்கு எல்லாரும் கட்டுப்பட்டவர்கள். சார் ஒருத்தர் மேல பேசுங்க, எல்லாரும் ஒரே இடத்துல பேசுங்க. சமூக வலைதளங்கள்ல எழுதுறாங்க. சரி சரி. தனியார் பள்ளிகள் கட்டண கொள்ளையில ஈடுபடுது, பெற்றோர்கள் மிகப்பெரிய அதிருப்தியில இருக்கிறாங்க. இந்த அதிருப்தியோட வெளிப்பாடுதான் ஒரு பள்ளி மேல காட்டியிருக்காங்க. இதே சூழல் வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தனியார் பள்ளிகள் மேலேயும் இருக்கு. இதை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாம இருக்கிற ஒரு சூழல் தான், அதனுடைய வெளிப்பாடு தான் இது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இது வந்து கட்டண கொள்ளைன்றது சொல்லலாம், மணல் கொள்ளை எல்லாம் பேர் வைக்கலாம், வைங்க. ஆனா வந்து அந்த பள்ளிகள் பெற்றோர்கள் வந்து விரும்பி தான் பிள்ளைங்களை சேர்த்துறாங்க. பெற்றோர்கள் கல்வி கட்டணத்தை ஏற எல்லா பள்ளிகளும் ஒரே கட்டணம் கிடையாது. 5000க்கு பள்ளிக்கூடம் இருக்குது, 50,000க்கு பள்ளிக்கூடம் இருக்குது. அந்த கட்டணத்துக்கு விரும்பி தான் வந்து சேர்த்துறாங்க. யாரும் வந்து வலுக்கட்டாயமா போய் யாரையும் போய் வந்தோமோ இந்த கட்டணத்தை செலுத்துன்னு சொல்றது கிடையாது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில 2 வருஷமா கொரோனா பீரியட்ல உங்களுக்கே தெரியும், பெற்றோர்கள் வந்து கட்டணமே செலுத்தலன்னு தெரியும். நான் சொல்ல ரூரல் செக்டர், சிட்டியில வந்து எல்லா பெற்றோர்கள் வந்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சா போதும் கட்டணத்தை செலுத்திடுவாங்க. ரூரல் செக்டர்ல 2 வருஷமா ஃபீஸே கொடுக்கல. ஆனா இந்த பக்கம் வந்து அரசு வந்து ஆசிரியர்களுக்கு அவங்களுக்கு உரிய ஊதியத்தை கொடுத்துன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் கொடுத்து தான் இருந்தோம் அத்தனை பேரும். அது வந்து 50% 75% கொடுத்துட்டு இருந்தோம். இருந்தாலும் தான் அந்த ஆசிரியர் இருக்கிறாங்க. கொடுக்காத பள்ளிகள் வந்து அந்த ஆசிரியர் அங்கே இல்லை. இன்னைக்கு வந்து திரும்ப மீண்டு வந்து இதுல இருந்து கொரோனால மீண்டு மறுபடியும் பள்ளிகளை துவங்கி இருக்கிறோம். இப்பதான் வந்து பெற்றோர்கள் வந்து தன்னுடைய குழந்தைகளை திரும்ப பள்ளியில் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இதுல நடுவில் வந்து செலுத்த முடியாதவர்கள் டிசிஏ இல்லாமல் அரசு பள்ளியில் போய் சேர்ந்துட்டாங்க. நாங்கள் அதை பற்றி எதுவுமே சொல்லலை. அரசு பள்ளியில் போய் சேர்ந்துருக்கிறாங்க, டிசிஏ வாங்காத பரவாயில்ல, அதை பற்றி ஒன்றும் சொல்லலை. ஆனால் இப்போ வந்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நாங்கள் பள்ளிக்கூடம் சொல்லிக்கிறோம். யாருமே வந்து நாங்கள் முழு கட்டணம் செலுத்தணும்னு சொல்லி சொல்வது கிடையாது. ஒரு 3 கட்டணம் 3 தவணையிலையோ 4 தவணையிலையோ கொடுக்கறது ஏற்றுக்கொள்வதான் நாங்கள் நிலையில் இருக்கிறோம். அதை ஏற்றுக்கொண்டு நடத்தக்கூடிய நிலையில் தான் நாங்கள் இருக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கணும், ஏற்றுக்கொள்ள நிலையில இருக்கிறோம். யாரையும் வந்து நாங்கள் வந்து வலுக்கட்டாயப்படுத்தி இப்படிதான் செலுத்தணும்னு சொல்லக்கூடிய நிலையை வந்து எந்த பள்ளிக்கூடம் அந்த மாதிரி இயங்க முடியாது. அது ஒரு காலத்தில் இருந்திருக்கலாம், ஏதோ ஒரு சில பள்ளிக்கூடம் இருந்திருக்கலாம். அதுக்காக நீங்க எல்லாரும் வந்து சிட்டியில் நீங்க எல்லாம் சிட்டியில் இருக்கிறீங்க, அதே மாதிரி இருக்குது அதே மாதிரி சொல்லி 75% மேல இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் ரூரல் செக்டர் கிராமப்புறங்களில் இருக்கிற பள்ளிக்கூடம். அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பேசிட்டுலாம் இருக்கவும் முடியாது.
அங்க பேசி நான் வந்து பள்ளி கட்டலாம் உன் பையனை நாளைக்கு பஸ்ல ஏற்ற முடியும்னு சொல்ல முடியாது. அந்த பஸ் வந்து அது அவன் வீட்டை தாண்டி தான் வந்தாகணும். இதெல்லாம் யாரும் சொல்ல முடியாது. இங்கெல்லாம் யாரும் பஸ்ஸே வைக்கிறது இல்லை, சிட்டியில் பூரா பஸ் வைக்கிறது இல்லை. பெட்ரோலை நீ கூட விட்டுட்டு போங்க கேட்டில் அப்படின்னா வாங்க போங்க, அங்கே அந்த மாதிரி நாங்கள் சொல்ல முடியாது. 70% மாணவர்கள் வந்து நாங்கள் பள்ளியில் வந்து பஸ் அனுப்பிச்சு வாகனத்தை அனுப்பிச்சு வாகனத்தின் மூலியமாக தான் அங்கே இருக்கக்கூடிய சுற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய பிள்ளைகள்லாம் கொண்டு வந்து பள்ளிக்கூடம் நடத்திட்டு இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை நீங்கள் வந்து கிராமப்புறத்தையும் நீங்கள் இருக்கிற இங்கே இருக்கக்கூடிய சிட்டியில் இருக்கக்கூடிய நகரப்புறத்திலையும் வந்து இணைச்சு பேசாதீங்க. எல்லாம் ஒரே மாதிரி பள்ளிகள் கிடையாது. இங்கெல்லாம் வந்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சா ஒரே பேமெண்ட்டில் கட்டக்கூடிய பள்ளிக்கூடங்கள் இருக்குது. அது மாதிரி நினைக்காதீங்க. எங்களெல்லாம் வந்து கிராமப்புறத்தில் 70% வந்து கிராமப்பகுதியை நம்பி இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள். ஒருத்தர பேசுங்க. போன்ற மரணங்களை இனிமேல் தனியார் பள்ளிகள் விடுதிகள் பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் தவிர்க்கிறதுக்கு உங்க சங்கம் சார்பில் என்ன நடவடிக்கை? கண்டிப்பா நாங்க சொல்லியிருக்கோம். ஏன்னா 2 வருட காலங்கள் வந்து பள்ளியை வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க. பள்ளிக்கூடத்துக்கு மாணவர்கள் வரல. அவங்க மன ரீதியா வந்து நிறைய கவுன்சிலிங் கொடுக்க வேண்டிய விஷயம் இருக்குது. அது வந்து நாங்க அதுக்குண்டான ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்கோம். அதுக்குண்டான ஏற்பாடு செஞ்சு ஃபர்ஸ்ட் மன ரீதியா குழந்தைங்களுக்கு இந்த பள்ளிக்கூடங்களில் இருக்கக்கூடிய கேப்பை வந்து சரி செய்யும். மன ரீதியாக ஒழுங்கு பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நீட் எக்ஸாம் நேற்று வருது. நீட் எக்ஸாம் முன்னாடி ஒரு நாள் முன்னாடி ஒரு மாணவி வந்து தற்கொலை செய்து கொடுப்பாங்க. என்ன சொல்ல முடியும்? இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு அரசு பள்ளியில் சேலத்தில் ஒரு மாணவி மேல இருந்து தற்கொலை முயற்சி பண்ணிருக்காங்க. இது இன்னைக்கு இருக்காங்க. இன்னைக்கு பூரா இன்னைக்கு சேலத்தில் நடந்துட்டு இருக்குது. என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் இது வந்து அவாய்ட் பண்ண முடியாது சார். சம்பவங்கள் நடைபெறும். ஆனால் சென்சிட்டிவ் ஏரியா, ஸ்கூல் கேம்பஸ் நடந்த சென்சிட்டிவ் ஏரியா, எங்களை ஸ்கூலில் நடத்துறவங்க எல்லாம் வந்து நாங்களாம் வந்து இன்னைக்கு வந்து ஆசிரியர்கள் சொல்லியிருக்கிறது கண்டிக்காதீங்க. பழைய மாதிரி இல்லை, ஒரு காலத்தில் சொல்லியிருப்பாங்க. இப்போலாம் கண்டிக்காதீங்க. நீங்கள் வந்து நடத்த முடிஞ்சால் நடத்துங்க, இல்லையா முடிஞ்சு கூப்பிட்டு பெட்ரோல் கூப்பிட்டு சொல்லிடுங்க. நமக்கு இந்த கண்டிக்கிற வேலையை வேணால் கண்டிக்கிற நிலையில் நம்ம இல்லைன்னு சொல்லியாச்சு. ஏன்னா நீ ரிஸ்க்குன்னு தெரியுது எங்களுக்கு. நாங்கள் எதுக்கு கண்டிக்க போகிறோம்? கண்டிக்க முடியாது சார். சார் ஏதோ ஒரு பள்ளிக்கூடத்தில் சரி, நீங்களா ஃபைன் வாங்க முடியுமா சார்? நாங்கள் ஃபைனான்ஸ் கம்பெனி நடத்துகிறோம். ஃபைன் வாங்குறதுக்கு வாங்க முடியாது சார். நீங்களும் வாங்க முடியாது. மாணவர் மேல உள்ள அக்கறை வந்து பள்ளி நிர்வாகத்துக்கும் பெற்றோர்களுக்கும் இடையேயான அந்த கேப், அதனாலதான் அந்த மாணவரோட தற்கொலை தொடங்குது. கவர்மெண்ட் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் வந்து விடுதிகள் மோஸ்ட்லி இருக்கிறது இல்லை. ஆனா இங்க பிரைவேட்ல அதிகமான விடுதிகள் இருக்கு, தங்கி படிக்கிறாங்க. பேரண்ட்ஸ்க்கும் அந்த பள்ளியோட நிர்வாகத்துக்கும் இடையில அந்த கம்யூனிகேஷன் கேப், உங்க பையன் இப்படி இருக்கான் அப்படி இல்லை, அந்த மாதிரியான கம்யூனிகேஷன் கேப் பினான்ஸை தவிர்த்து அது இருந்திருந்தால் இது போன்ற மரணங்கள் தற்கொலைகள் நிகழாமல் இருக்குமா சார்? நம்ம எல்லாம் பேசிட்டு இருக்கலாம் சார். நடைமுறைக்கு சரி வராது. அந்தந்த இடத்துல அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அந்த பள்ளிக்கூடங்கள் அந்த பெற்றோர்களுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்க நடத்த முடியும். நாம வந்து இன்னைக்கெல்லாம் ரூல்லாம் போட முடியாது. ஸோ இது வந்து நம்ம கணிப்பு சொல்ல முடியாது. நம்ம இப்படிதான் பண்ணணும். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை, இன்னைக்கு இருக்கிற நான் சொல்லிட்டேன் இல்லையா, 2 வருடமா அவங்க வந்து மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம ஒழுங்கு பண்ணணும்னு சொல்லியிருக்கிறோம். இனிமேல் வந்து இதை அவாய்ட் பண்ணலாம். இனிமேல் வராத அளவுக்கு எந்த அளவுக்கு உஷாரா இருக்க முடியுமோ இருக்கலாம். இனிமேல் கண்டிப்பாக இங்கே குறைக்கும். எல்லாமே இனிமேல் வந்து பழைய மாதிரி கண்டிப்பாக அதிகம் பண்ணுறது கண்டிப்பாக குறைஞ்சிட்டே வருது. இப்போ இன்னைக்கு வந்து ரொம்ப பயந்த நிலையில் தான் ஸ்கூல் நடத்த முடியுது ஒழிய யாரை வந்து ஆசிரியர் கூப்பிட்டு அடிக்கிற ஆசிரியர்லாம் வச்சுக்கிறதே கிடையாது. ஒரு கண்டிப்பு பண்றாருன்னா முதல்ல கூப்பிட்டு ஆசிரியர் தான் மாத்திரம் மொழிய நம்ம ஸ்டூடெண்ட்ஸை வந்து நீங்க அடிச்சு திருத்து பண்ற சூழ்நிலை எந்த பள்ளிக்கூடம் கிடையாது. ஏன்னா தெரியும், நீங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா சின்ன, அதாவது சார் ரோட்ல ஒரு மணல் லாரியில வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்டு இறந்தாக்கா அது வந்து அது உங்களுக்கு ஒரு செய்தி தான். அதுவே ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு மாடியிலிருந்து ஒரு குழந்தை விழுந்துட்டா, தடிக்க விழுந்து பிராக்சர் ஆனாவே அது என்னங்க, அது வந்து சென்சிட்டிவ் ஏரியா, மிகப்பெரிய ஒரு சென்சிட்டிவ் விஷயம் ஆகிடும். அடுத்த நிமிஷம் எங்களுக்கு தெரியாத ஸ்க்ரோலிங்ல எங்கள் பேர் வந்துடும் தெரியாதுங்களா? நாங்களும் எங்களுக்கு விவரம் தெரியாமல் உட்காந்துருக்கோம். இத்தனை பேர் இருக்கிறீங்க. அதனால வந்து நாங்கள் வந்து கடுமையாக வந்து எந்த வித இந்த மாதிரி அசம்பாவிதங்கள்லாம் தவிர்த்து தான் ஸ்கூலை நடத்தணும்னு நினைக்கிறோம். நாங்கள் ரிஸ்க் எடுத்து நடத்துக்கு தயாராக இல்லை, ரிஸ்க் எடுக்க மாட்டோம். நீ நினைக்கிற மாதிரிலாம் வந்து கடுமையாக வந்து இவ்வளோ ஃபீஸை கட்டணும்னு சொல்கிற நிலையெல்லாம் போயிடுச்சு. நீங்கள் நாங்கள் போய் அவங்கள போய் ஒவ்வொரு பெற்றோர்களையும் கூப்பிட்டு என் ஸ்கூலுக்கு வாங்கன்னு சொல்லி அழைப்பு விடுத்து தான் நீங்கள் ஸ்கூல் நடத்துகிற நிலைமையில் இருக்குது. அதனால் நீங்கள் சொல்கிறது வந்து சிட்டி ஸ்கூல்ஸ், நம்ம வந்து இங்கெல்லாம் ரூரல் செக்டார் ஸ்கூல்ஸ். அரசு பள்ளி கல்வித்துறை பள்ளிகளில் வந்து சிசிடிவி கேமரா பொருத்தணும், வகுப்பறைகளில் பொருத்தணும், மாணவர்களை கண்காணிக்கணும். அவங்க வந்து எக்ஸ்ட்ராடினரி இந்த மாதிரியான விஷயங்கள், இப்போ ஆசிரியருக்கும் மாணவர்களுக்கு இடையே நடக்கக்கூடிய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் தெரிந்து கொள்றதுக்கு வந்து அரசு தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுது. ஏன் அதை செய்ய மாட்டீங்க? வகுப்பறைக்குள்ள ஏன் கேமரா வைக்க மாட்டீங்க? ஸ்டாஃப் ரூம்ல ஏன் கேமரா வைக்க மாட்டீங்க? மேக்ஸிமம் வந்து அந்த ஆபீஸ்ல ரிசப்ஷன்ல வைக்கிறீங்க, ஸ்கூலோட உங்க வெஹிக்கிள் டிரைவர்ஸ் அந்த இடத்துல வைக்கிறீங்க. ஏன் ஸ்டாஃப் ரூம்ல இல்ல? ஏன் ஸ்கூல் கிளாஸ் ரூமுக்குள்ள இல்ல? அப்ப வந்து நம்ம இந்த மாதிரியான தவறுகளை நம்ம எளிதில் கண்டுபிடிக்க முடியும். சார் நீங்க எங்க பள்ளி எங்களுடைய விருந்தாளியா தேவையில்லாம அடிக்கிறீங்க.
அடிக்கிறீங்க அப்படின்ற குற்றச்சாட்டு வருது. ஆசிரியர் வந்து மாணவரை வந்து அடிக்கிறாரு, இல்ல வேற தவறா முயற்சிக்கிறாரு. சிசிடிவி அந்த காட்சி இருந்தா நம்ம வந்து எளிதில கண்டறிஞ்சிட்டு போயிடலாம். நீங்க தயவு செஞ்சு சார் ஒரு நிமிஷம் சார் இருங்க. என்னுடைய நண்பரா நீங்க எங்க பள்ளிக்கு வாங்க. என்னுடைய அலுவலகத்திலிருந்து ஒவ்வொரு அறையிலும் மாணவன் பாடத்தாரிலிருந்து டாய்லெட்ல தவிர மிச்சம் எல்லாத்துலயும் எங்க பஸ் உட்பட சிசிடிவி கேமரா வச்சிருக்கோம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய 10-12,000 பள்ளிகள்ல அது எல்லா பள்ளியிலும் வைக்க முடியாது. வாய்ப்பு இல்ல. இருக்கு சிசிடிவி இருக்கான்னு கேட்டா இருக்கு. எங்க இருக்கு? ரெசிப்ஷன்ல தான் இருக்கு. சிலதுல இருக்கலாம். இல்ல என்னால பேர் குறிப்பிட்டு பெரிய பள்ளிகளை கூட சொல்ல முடியும். ஏன் அது நாங்க பார்த்தோமா? அவங்களே கூட போனவங்களே கொண்டு போய் போட்டு போயிருக்கலாம் இல்லையா? இல்லையா? இந்த கேள்விக்கு சார் கருத்து அதை பத்தி கருத்து வந்திருக்கு. நந்தகுமார் அதை பத்தி கருத்து போட விட அது சார் விசாரணை இருக்கிறதா கருத்து போட விரும்பல சார். இதை பத்தி தெரியாத விஷயத்தை நம்ம என்னுடைய இடத்துல பேசுறோம். இதுக்கு என்ன நடவடிக்கை? இப்ப இந்த சிசிடிவின்றது வந்து மிக முக்கியம். இப்போ மாணவர் வந்து ஒரு மாணவியோ இல்ல மாணவனோ வந்து பொய் புகார் சொல்றாங்க ஆசிரியர் மேல, இல்ல ஆசிரியர் வந்து பாதிக்கப்படுறாங்க, மாணவர் பாதிக்கப்படுறாங்க. சிசிடிவி இருந்தா நம்ம அந்த பிரச்சனைக்கே போறது இல்லையா? என்ன நடக்குன்றத நம்ம வந்து பட்டாபகிரங்கமா சிசிடிவி ரோல் பண்ணா 30 days 45 days நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம், 1 year சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஏன் அந்த ப்ரொசீஜருக்கு எல்லா ஸ்கூலும் வந்து அதான் எல்லா ஸ்கூலும் நீங்களே சொல்லிட்டீங்க. இப்போ எங்க ஸ்கூல்லாம் இருக்குன்னு நாங்க சொல்றோம். ஒரு சில ஸ்கூல்ல போட முடியாம போயிருக்கும், ஒரு ஸ்கூல்ல கேமரா குறைவா போட்டிருப்பாங்க. ஆமா அது மாதிரி நீங்க சொல்றீங்க, அது மாதிரி விதமா இருக்குது. நம்ம எல்லாம் ஒழுங்குபடுத்தலாம், ஒழுங்குபடுத்த முயற்சி செய்யணும். ஏற்றத்தாழ்வு இருக்குன்னா நிகழ்வு நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க என்ன இருந்துச்சுன்ற சிசிடிவி அத அவங்க பள்ளியே வெளியிட்டு இருந்தா அப்படி ஒண்ணுமே இல்ல, எங்க பள்ளியில இதுதான் நடந்திருக்குன்னு அவங்க நேரடியா வெளியிடுற மாதிரியான ஒரு சூழல் இருந்தா இந்த பிரச்சனையே இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கான இந்த பிரச்சனைக்கு நம்ம இன்னும் உத்து போனா 3 நாள் இதை வைக்க வேண்டியது இல்ல. அப்பவே பிரச்சனை பேசி ஒரு சால்வ் பண்ணியிருந்தா பிரச்சனை சால்வ் ஆயிட்டு இருக்கும். 3 நாள் சட்டம் ஒழுங்கு கட்டி காப்பாத்து போனாலும் இந்த பிரச்சனை அதிகரிச்சுதுங்க. இல்லைன்னா யாரையும் 4 பேரை பிடிச்சி உள்ள போட்டு நிர்வாகத்தை பிடிச்சி போடுங்க, போட்டு வந்து ஸ்கூல் சீல் வச்சிருந்தா கூட அந்த பிரச்சனை வந்திருக்காது. நிச்சயமா விவாதம் அதிகமாயிட்ட போகுது சார். ப்ளீஸ் தயவு சார் தயவு வந்து சார் விசாரணை இருக்கு சார் தயவு செய்து சொல்றேன், ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கறோம் சார், ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கறேன் சார். இவ்வளவு சொல்லிடுறேன் சார், விசாரணை இருக்குது, இது ஹைகோர்ட் இருக்குது, தயவு செஞ்சு எங்களை வந்து விசாரணை கூட நாங்களும் விசாரிச்சிட மாட்டோம். அவர் விசாரிச்சிருக்கும் போது நாங்க பதில் கொடுத்தது நல்லா இருக்காது. நீங்க முடிச்ச பிறகு வாங்க, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாவட்ட ஆட்சியர்கிட்ட பள்ளிக்கூட தாளர்கள் எல்லாம் போயிட்டு மீடியால போட்டுருக்கு, மீடியா குரூப்ல இருக்குது ஒவ்வொன்னா போட்டுட்டு இருக்குது, வந்துட்டே இருக்குது, உங்களுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கேன் சார். பாருங்க சார், பள்ளிக்கூடங்கள்னா சார் 100 குழந்தைகள் படிக்கிறது பள்ளிக்கூடம் தான், 3000 குழந்தைகள் படிக்கிறது பள்ளிக்கூடம் தான். எங்களை பொறுத்தவரை இருக்கக்கூடிய பெரிய பள்ளிக்கூடங்கள்லாம் கலந்துட்டு இருக்காங்க. சின்ன பள்ளிக்கூடங்கள் நமக்கு தகவல் சொல்ல முடியாம போயிருக்கலாம், தகவல் ரீச் ஆகாம இருக்கலாம். ரொம்ப குறைந்த நேரத்தில் நாங்க முடிவு பண்ணது நேற்று, அதெல்லாம் இருக்காம இருக்கலாம், நடந்துச்சு. நானும் சொல்லி சரி சார் விசாரணை மூலமா வரட்டும் சார், விசாரணை இது தெரிஞ்சு வரட்டும் சார். இல்ல சார் சார் நடவடிக்கை வந்து அரசு தான் எடுக்கணும். நடவடிக்கை எடுத்தாலும் ஏற்றுக்கொள்கிறோம். சட்டப்படி நடவடிக்கை நீதிமன்றம் என்ன தண்டனை கொடுத்தாலும் நாங்க வரமாட்டோம். தவறு செய்தவர்களுக்கு தவறு சார், ஒரு நிமிஷம் சார் இறுதியா சொல்லிடுறேன், முடிச்சுக்கிறேன். தவறு செய்தவர்களுக்கு எங்களுடைய சங்கமோ சங்க நிர்வாகிகளோ யாரும் தவறு செய்தது நிரூபிக்கப்பட்டால் விசாரணை முடிவில் தெரிய வந்து அதுக்கு சப்போர்ட் கண்டிப்பா வரமாட்டோம். ஆனால் தனியார் பள்ளிகள் தாக்கப்பட்டால், சமூக விரோதிகள் தாக்கப்பட்டால் தமிழகத்தில் இருக்கிற அனைத்து பள்ளிக்கூடங்களும் இந்த நிலையை தான் நீடிக்கும், அதில் மாற்று கருத்து கிடையாது. எங்களுக்கு தமிழக நம்முடைய அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, சிஎம் சொல்லி கண்டிப்பா உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறேன்னு சொல்லியிருக்கிறாரு. நன்றி, வணக்கம் சார். இந்த கள்ளக்குறிச்சி வன்முறை சம்பவம் தொடர்பா இப்ப வரைக்கும் 400க்கும் மேற்பட்டவங்க கைது பண்ணப்பட்டிருக்காங்க. இதுல கொடுமை என்னன்னா 18 வயசு நிரம்பாத மைனர் பசங்க இருப்பாங்களே, அவங்களோட எண்ணிக்கை மட்டுமே 30 வந்து நின்று இருக்குங்க. இது ஒரு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா 22 மைனர் அமௌண்ட் தான் இருந்துச்சு. ஆனா இப்போ அரெஸ்ட் கடைசியா நடந்ததெல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா 30 மைனர் வந்து நின்று இருக்கு. இந்த 30 பேரையும் விழுப்புரம் சிறுவர் நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தியிருக்காங்க. செஞ்சி சிறுவர் சீர்திருத்த பள்ளி இருக்கு பாத்தீங்களா, அங்க இவங்க எல்லாரையும் அடைச்சிருக்காங்க. ஆக்சுவலா இதுல ஒரு சில பசங்க பாத்தீங்கன்னா காலேஜில் சேர்றதுக்காக விண்ணப்பிச்சிருந்த பசங்களாம். இப்ப அந்த பசங்களோட லைஃப்ன்றதும் கேள்விக்குறியா மாறி நிக்குது. புரியுது, உள்ள போயிட்டு சீர்நோக்குன்ற விஷயம் தெளிவா அந்த பசங்களோட மனசுல விதைக்க போறாங்க, புரியுது. ஆனா அவங்க வெளியே வந்த பிற்பாடு முத்திரையை வேற குத்துவாங்க அந்த அக்கம் பக்கத்துல இருக்க ஒரு சிலர். அதை பண்ணாம இருந்தா நல்லது, புரியும் நம்புறேன்.
கள்ளக்குறிச்சி, சின்ன சேலம், உளுந்தூர்பேட்டை இந்த பகுதிகளில் இருக்க நீதிமன்றங்களில் இந்த சொன்ன பாருங்க, இந்த 30 மைனர்களை தவிர்த்து மிச்சம் இருக்கிறவங்க இவங்க எல்லாரையும் ஆஜர்படுத்துறாங்க. ஸோ இவங்களை சிறையில் அடைக்க போகிறது கிட்டத்தட்ட உறுதி ஆயிடுச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கொரோனா பரிசோதனை இருக்குல்லங்க, அதை மேற்கொள்வாங்க. அதை மேற்கொண்டு முடிச்ச பிற்பாடு திருச்சி அண்ட் கடலூர் இந்த பகுதிகளில் இருக்கிற சிறைகளில் இவங்க அடைக்கப்படுவாங்க. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள், ஏன்னா ஒரு பள்ளி மாணவி சார்ந்த ஒரு விவகாரம் தான் விஸ்வரூப வழக்கா மாறி நிற்குது. வன்முறையா போயிட்டு அதுக்கப்புறம் வழக்கா மாறி நிற்குது. இப்பேற்பட்ட விஷயத்துல பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பேசாம இருந்தா சரியா இருக்குமா? அவரும் பேசியிருக்காரு. குறிப்பா இந்த நேரத்துல எதை பேசணுமோ அதை தெளிவா பேசியிருக்காரு. அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் என்ன சொல்றாப்லன்னா, எரிந்த சான்றிதழ்களை மீட்டு கொடுப்போம் அப்படின்னு வாக்குறுதி அளிச்சிருக்காருங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த பர்த் சர்டிபிகேட், அப்புறம் இந்த டிரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட், இது மாதிரி பலதரப்பட்ட சான்றிதழ்கள் உள்ள எரிஞ்சிருக்கு. அதுலயும் அப்ராக்ஸா சொல்ற நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா 1000க்கும் மேற்பட்ட மாணவர்களோட சான்றிதழ்கள் உள்ள எரியூட்டப்பட்டிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் வேணும்னே எரிச்சாங்களா, இல்லை கலவரத்துல ஒரு கனலா இதுவோ எரிஞ்சுதான்றது மிகப்பெரிய கேள்வியா இருந்துகிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் மேல இருக்க இன்னொரு சந்தேகம், விஷமிகள் உள்ள புகுந்ததா சொல்லப்படுதுல, அவங்க மூலமா இது எல்லாமே எரிக்கப்பட்டிருக்கா, இல்லைன்னா பள்ளி நிர்வாகங்களுக்கு இடையில இருக்க போட்டி இருக்குல்லங்க, சக போட்டியாளர் நிர்வாகத்துல இருந்து இது போல வேலை பார்க்கப்பட்டுச்சான்னு பலதரப்பட்ட குழப்பங்கள் நிலவிக்கிட்டு இருக்கு. ஆனா எண்ட் ஆஃப் த டே சர்டிபிகேட்ஸ் அங்க எரிஞ்சிருக்கு. இதுதான் நிதர்சனம். இதுதான் மீட்டு கொடுப்போன்னு அமைச்சர் சொல்லியிருக்காரு. வருவாய்த்துறை மூலமா விரைவிலேயே இந்த சான்றிதழ் மீட்பு நடவடிக்கை அப்படின்றது தொடரும். சான்றிதழை பத்தி மாணவர்கள் கவலைப்பட வேண்டாம்னு, அந்த சர்டிபிகேட்ல எரிஞ்சு போயிடுச்சுன்னு பல மாணவர்கள் ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்களே, உங்களுக்காக தான் சொல்லியிருக்காரு. கவலைப்படாதீங்க, தமிழக அரசு உங்க கூட இருக்கும்ட்டு. ஸோ இழந்த உங்களோட சர்டிபிகேட்ஸை தமிழக அரசு மீட்டு கொடுக்கும். ஸோ கொஞ்சம் தைரியமா இருங்க. கள்ளக்குறிச்சி பள்ளியில வர 24ஆம் தேதி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நடக்கவிருந்துச்சு. ஆனா அந்த பள்ளிக்கூடம் இப்ப இருக்கிற நிலைமையில எந்த ஒரு தேர்வும் அங்க நடத்துறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா, இந்த பள்ளியில தேர்வு எழுதவிருந்த தேர்வாளர்கள் ஒரு 1200 பேருக்கு மாற்று இடம் ஒதுக்கப்பட்டிருக்குங்க. புதிய தேர்வு நுழைவுச்சீட்டும் இவங்களுக்காக வெளியிடப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஒரு செய்தியை இந்த 1200 தேர்வர்கள்ல நீங்களே ஒருத்தரா இருந்தீங்கன்னா கொஞ்சம் மைண்ட்ல ஏத்துக்கிட்டு அடுத்த கட்ட நகர்வை நீங்க முன்னோக்கி எடுத்துட்டு போறது நல்லது. மக்களே, இந்த கண்டென்ட் சார்ந்து என் மனசுல இருக்க ஒரே ஒரு கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வழக்கு போயிட்டு இருக்க பாதை இருக்குல்ல, இது கரெக்டா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா, இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் இதை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நீங்க சஜஷன் அரசுக்கு கொடுக்குறீங்களா, அப்படி இல்லைன்னா சரியா இருக்க மாதிரி தெரியலையாப்பா அப்படின்னு சந்தேகம் தெரிவிக்கிறீங்களா? உங்களோட பதில் என்னன்றதை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸை கமெண்டா லீவ் பண்ணி எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் நேயர்களே, நம்மளோட மாயம் டிவி யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண விரும்புனீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக போட்டு பின் பண்ணியிருக்க லிங்கை அதை கிளிக் பண்ணி நம்மளோட புது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.